தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சுமை தூக்குபவர்கள் மாநில பாதுகாப்பு சங்கம் சார்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் 9 டன் மேல் தூக்கும் மூட்டைகளுக்கு ரூபாய் அதிகமாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வேலை நிறுத்தத்தையும் கைவிட்டனர். கள்ளக்குறிச்சி நகராட்சி அலுவலகம் அருகில் அமைந்திருக்கிறது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக வளாகத்தில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக சுமை தூக்குபவர்கள் மாநில பாதுகாப்பு சங்கம். அச்சங்கத்தின் நிர்வாகி சின்னப்பையன் தலைமையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இருந்து ஒவ்வொரு மாதமும் பொது விநியோக திட்டத்திற்காக கூட்டுறவுத்துறையின் சார்பாக இயங்கும் கடைகளுக்கு மூட்டைகளை ஏற்றுவது வழக்கமாகும். ஏற்றப்படும் மூட்டைகளுக்கு அரசு நிர்ணயித்த 6 சக்கர லாரியில் 9 டன் தான் ஏற்றுவதற்கு பதிலாக 15 டன் வரை ஏற்றப்படுகிறது. எனவே உடல் உழைப்பிற்கு ஏற்றாற்போல அனைத்து மாவட்டங்களிலும் டன் ஒன்றுக்கு 50 முதல் 110 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆகையால் எங்களுக்கும் 26, 24 பொது விநியோக திட்டத்திற்கு ஏற்றப்படும் மூட்டைகளுக்கு ரூபாய் 50 வழங்க வேண்டும் என்று சுமை தூக்குபவர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து துறை சார்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு 9 டன்னுக்கு மேல் ஏற்றப்படும் ஒவ்வொரு டன்னுக்கும் 55 ரூபாய் தரப்படும் என்று கூறியதை அடுத்து வேலை நிறுத்தத்தை கைவிட்டனர். அதனைத் தொடர்ந்து மீண்டும் 7ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பேச்சுவார்த்தை உடன்படவில்லை என்றால் மீண்டும் சுமை தூக்குபவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவித்துள்ளனர். நாங்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் கூட்டுறவுக்கு ஒவ்வொரு நாளைக்கு 10 வண்டி ஏற்றுறோம். அந்த 10 வண்டியுடைய கூலி 9 டன் முறையில் நாங்கள் ஏற்றி கொண்டு இருந்தோம். ஆனால் இப்போ பருவ சுமையை அதிகமாக சுமக்கிறாங்க. 18 டன் ஒரு வண்டி ஏற்றுறாங்க. அந்த சுமைக்காக எங்களுக்கு கூலி பற்றாக்குறையாக மேலே ஏற்றுற 9 டன்னுக்கு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டன்னுக்கு 50 ரூபா அட்டி கூலி எங்களுக்கு கொடுங்க. அப்படியே நாங்கள் பல முறை இதை அலுவலகத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறோம், ஆர்டர் தெரிவிச்சுக்கிறோம், எங்கள் மண்டல மேலாளர்கிட்ட தெரிவிச்சிருக்கோம். ஆனால் இதுவரை எங்களுக்கு ஒரு முடிவும் எங்களுக்கு எதுவும் பதில் சொல்ல யாரும் இல்லை. அதனால் 9 டன் ஏற்ற அரசாங்க முறைப்படி எந்த ஒரு பணியும் நாங்கள் கெடுக்கவோ தயாரில்லை. வேலை நிறுத்தம் எங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் நாங்கள் 9 டன் ஏற்ற நாளைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுக்கு மேலே பளு சுமை தூக்கினா எங்களுக்கு சேர வேண்டிய மாமூல் கொடுத்தா நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். நாங்கள் 2 நாளாக வேலை நிறுத்தம் ஆரம்பிச்சிருக்கோம். இதனால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிச்சுட்டு இது அரசாங்க அதிகாரிகள் தலையிட்டு எங்களுக்கு அந்த 9 டன் ஏற்ற எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து ஏற்ற செய்வோம். அப்படி அதிகாரிக்கு நாங்கள் அது மேலே வேண்டும் செய்யணும்னு சொன்னால் எங்களுக்கு தகுந்த ஊதியத்தை மேலே ஏற்ற டன்னுக்கு 50 ரூபா கொடுத்தா நாங்கள் ஏற்ற தயாராக இருக்கிறோம். எங்களால் சுமை பணியை கெடுக்கவோ விநியோகப் பொருளை நிறுத்தவோ நாங்கள் தயாராக இல்லை. அரசாங்கத்தில் எது சொன்னால் நாங்கள் பணியை வேலை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம்.